வாகனவியல் தமிழ். இது இரு நண்பர்களின் கதை. வாங்க அவங்க வாழ்க்கையை பார்க்கலாம். எல்லா விதத்திலையும் ஒற்றுமையாக உள்ள இந்த இரண்டு பைக் பிரியர்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் வேறுபடுகிறார்கள். ராமினால் நிம்மதியாக தூங்க முடிகிறது. ஆனால் ஷியாம் இரவு முழுக்க தன் வண்டியின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார். ராம், உன்னால் மட்டும் எப்படி நிம்மதியாக தூங்க முடிகிறது? அதுக்கு காரணம் நீ பிரச்சனை பற்றி மட்டும் சிந்திக்கிறாய். ஆனால் ஏன் தீர்வு பைக்கிலேயே இருப்பதால் நான் நிம்மதியாக தூங்குகிறேன். மூடெக் டெக்னாலஜிஸ். இந்த ஜிபிஎஸ் டிராக்கர் உங்க பைக்குக்கான பாதுகாப்பு கவசம். என் பைக்கை யாராவது நகர்த்தினால் இந்த ஜிபிஎஸ் டிராக்கர் எனக்கு SMS அலர்ட் அனுப்பும். மூடெக் டெக்னாலஜிஸ். Now you can track your vehicle anytime, anywhere. மூடெக் டெக்னாலஜிஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு YAMAHA MT 15 BS6 வண்டி. அந்த வண்டியில் வந்து எப்படி GPS ட்ராக்கர் செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா YAMAHA MT 15. இதில் வந்து GPS ட்ராக்கர் செட் பண்ண போகிறோம். நம்ம மூ ட்ராக் பிராண்டட் தான். எப்படி செட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது சீட்டு டேங்க்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் ஒயரிங் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம டேங்க்லாம் கழட்டி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒயரிங் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த வண்டியில் செட் பண்ண போகிற GPS பார்த்தோன்னா மூடெக்கில் ட்ராக் GPS ஃபஸ்ட் குவாலிட்டி, நல்லா குவாலிட்டியாக இருக்கும், அக்யூரசி நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸ் குள்ளரை பார்த்தோன்னா நமக்கு ஒரு GPS டிவைஸ் இருக்கும். அடுத்து ஒரு ஏர்டெல் 4G சிம் இருக்கும். இந்த டிவைஸில் பார்த்திங்கன்னா நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயரிங் கிட் தனியாக வரும். அடுத்து ஒரு 4 பின் ரிலே ஒன்று வரும். இந்த ஒரு ரிலேயில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கலர் ஒயர் வரும். இந்த ஒயர்லாம் நம்ம எப்படி ஜாயின் பண்ணி எப்படி ப்ராப்பராக GPS செட் பண்ணுறது, எப்படி இன்ஜின் கில் சுவிட்ச் கட் ஆஃப் எப்படி செட் பண்ணுறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியில் லாக் செட்டோட ஒயரை கண்டுபிடிக்கணும். இந்த வண்டியில் லாக் செட் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கு அடியில் வரும். இதுதான் லாக் செட்டு. இதுதான் லாக் செட்டோட சாக்கெட்டு. இந்த சாக்கெட்டில் தான் நம்ம இப்போ ஒயரிங் பண்ண போகிறோம். இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ரிலேவோட 4 ஒயரை வந்து நம்ம லென்த்து பண்ணிக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ரிலேயில் ஒரு ஒயிட்டையும் ஒரு க்ரீனையும் ஒன்றா ஜாயின் பண்ணி அந்த ஒயரை லென்த்தாக பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த ஒயிட்டையும் க்ரீனையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு லென்த் ஒயராக பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த அடிஷ்னலாக இருக்க இன்னொரு க்ரீன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதையும் இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணி லென்த்து பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே இப்போ நம்ம ரிலேயில் இருக்கக்கூடிய 4 ஒயரில் 2 ஒயரை ஜாயின் பண்ணி தனியாக எடுத்துட்டோம். ஒரு க்ரீனை தனியாக எடுத்துட்டோம். ஒரு ஒயிட் ஒரு எல்லோ மட்டும் தனியாக இருக்குது. இப்போ டிவைஸில் என்ன பண்ணோன்னா, டிவைஸில் அதே மாதிரி 4 கலர் ஒயர் வரும். டிவைஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு ரெட்டு, இது வந்து டிவைஸோட இன்புட் லைனு, இதில் ஃபியூஸ் வச்சு வரும். அடுத்து ஒரு பிளாக்கு, டிவைஸோட நெகட்டிவ் லைனு. இது பாசிட்டிவ், ரெட்டு பாசிட்டிவ், பிளாக் நெகட்டிவ். இந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த நெகட்டிவ் லைன் சப்ளை அனுப்பக்கூடிய ஒயர் இது. இந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா இது வந்து வண்டிக்கு ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் நமக்கு சிக்னல் கொடுக்கக்கூடிய அந்த ஒயர் இது. இந்த 4 ஒயரில் என்ன பண்ணோன்னா, இந்த எல்லோ டிவைஸோட எல்லோ ஒயரையும் நம்ம ஜிபிஎஸோட ரிலேவோட எல்லோ ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடணும். தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த டிவைஸோட எல்லோவையும் ரிலேவோட எல்லோவையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். இது எதுக்காகனா, நம்ம இன்ஜின் கட் ஆஃப் பண்ணும்போது இந்த எல்லோ லைன் வழியாக தான் டிவைஸ் என்ன பண்ணோன்னா ஒரு நெகட்டிவ் சிக்னலை கொடுத்து ரிலேவை ஆன் பண்ணி ரிலே என்ன பண்ணோன்னா இன்ஜின் மெயின் சப்ளைவை கட் பண்ணிடும். வண்டி இப்போ மெயின் சப்ளைவை கட் பண்ணி வண்டி ஆஃப் பண்ணிடும். நம்ம எப்போ நினச்சாலும் வண்டி ஆஃப் பண்ண முடியும். மொபைல்லேருந்தே ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம மறுபடியும் ஆன் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம டிவைஸோட ரெட் கலர் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெட் ஒயரை நம்ம ரிலேவோட ஒயரோடு ஜாயின் பண்ணோம். தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு
நம்ம டிவைஸோட ரெட்டை நம்ம ரிலேயில் ஒரு ஒயிட்டையும் ஒரு க்ரீனையும் ஜாயின் பண்ணி ஒரு ஒயரை எடுத்துன்னு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரோட டிவைஸோட ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிடணும். ஏன்னா இது டிவைஸுக்கான பவர் சப்ளை. இது கண்டினியூஸாக 24 ஹவர்ஸ் பேட்டரியிலேருந்து டேரெக்டாக வராமல் இருக்கணும். அதுக்காக இதில் கொடுக்கணும். இதை சில பேர் பேட்டரியில் கொடுப்பாங்க. பேட்டரியில் கொடுத்தோட நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய அந்த சப்ளையில் கொடுத்தோன்னா மற்றவங்களால் அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து நம்ம இப்போ பேலன்ஸ் நம்மகிட்ட 2 ஒயர் இருக்குது. ஒரு ஆரஞ்சு ஒரு பிளாக். இது எப்படின்னா இது நெகட்டிவ் கொடுத்துட்டு ஆரஞ்சு வந்து சாவி ஆன் பண்ணால் சப்ளை வர இடத்துல கொடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டியில் வயரிங் பண்ணுவோம். அடுத்து இந்த வண்டியில் பார்த்தோன்னா லாக் செட்லேருந்து வரக்கூடிய ஒயர் இது தான். சாவி செட்லேருந்து வரக்கூடியது. இந்த சாக்கெட்டை கழட்டி எடுத்துடலாம். ஏன்னா மெயின் பவர் சப்ளை, வண்டிக்கு தேவையான பவர் சப்ளை இந்த சாக்கெட் வழி தான் போவோம். நம்ம இதை கட் பண்ணால் தான் வண்டி ஃபுல்லாக ஆஃப் பண்ண முடியும். இதில் 2 ஒயர் வரும். ஒரு ரெட்டு ஒரு ப்ரௌன். நம்ம ரெட்டு தான் இன்புட்டு, ப்ரௌன் வந்து அவுட்புட்டு. சாவி ஆன் பண்ணால் அவுட்புட்டாக வெளில வரும். நம்ம ரெட் கலர் ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அந்த சாக்கெட்டுக்கு போகக்கூடிய அந்த ரெட் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் ஒயரை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோன்னா இப்போது சாவிக்கு போகக்கூடிய அந்த இக்னிஷனுக்கு போகக்கூடிய பேட்டரி சப்ளை போகாது. நம்ம அது ரிலே மூலமாக எடுத்துகிட்டு போனோம். 2 எண்டு இருக்குல்ல, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்க அந்த ரிலேலேருந்து வரக்கூடிய ஒரு ஒயிட்டு ஒரு க்ரீனு, அதில் நம்ம ரெட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். டிவைஸோட ரெட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த ஒயரை பேட்டரிலேருந்து வரக்கூடிய டேரெக்டாக கீழேருந்து வரக்கூடிய அந்த ஒயரோடு ஜாயின் பண்ணோம். அதாவது பேட்டரி சப்ளை டேரெக்டாக வரக்கூடிய ஒயரோடு ஜாயின் பண்ணோம். ஒரு 18 ஸ்லீவ் போட்டு நம்ம கட் பண்ண மத்திய ரெட் கலர் ஒயர், அந்த ஒயரில் கீழே இருக்கிற அந்த ஒயரிங் கிட்டில் இருக்கக்கூடிய அந்த எண்டில் இது ஜாயின் பண்ணிடணும். அந்த ரெட் கலர் ஒயரில் ஜாயின் பண்ணிட்டு அதை இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ரிலேயில் நம்ம தனியாக ஒரு க்ரீன் கலர் ஒயரை லென்த்து பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை நம்ம லாக் செட்டில் கட் பண்ண ரெட் கலர் ஒயரில் இன்னொரு எண்டில் ஜாயின் பண்ணிடணும். அதை இந்த மேல் பக்கம் இருக்கிற அந்த எண்டில் ஜாயின் பண்ணணும். இந்த எண்டில் அந்த ரிலேவோட இன்னொரு தனி க்ரீனை ஜாயின் பண்ணிடணும். ஓகே. இது நமக்கு டிவைஸில் இன்னும் 2 கலர் ஒயர் பேலன்ஸ் இருக்குது. ஒரு பிளாக்கு ஒரு ஆரஞ்சு. இதில் நம்ம ஆரஞ்சு ஒயர் எதுக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம சாவி ஆன் பண்ணாலோ ஆஃப் பண்ணாலோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான ஒயர் இது. அந்த ஒயரை நம்ம சாவி ஆன் பண்ணால் எங்கெல்லாம் நமக்கு ரிட்டர்ன் சப்ளை டிசி சப்ளை வருதோ அந்த இடத்துல எங்கே வேணாலும் கொடுக்கலாம். அதாவது ஹாரனு, இண்டிகேட்டர், ஃப்ளாஷரு, பிரேக் லைட் சுவிட்ச், இந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம கொடுக்கலாம். நம்ம இந்த ஒயரை லேட்டஸ்ட் தேவையான கட் பண்ணிவிட்டு அதை இன்சுலேட் எடுத்துகிட்டு நம்ம அதை லாக் செட்டில் சாவி ஆன் பண்ணால் ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த ப்ரௌன் ஒயர்லேயே அதை ஜாயின் பண்ணிடலாம். இது மாதிரி லைட்டாக இன்சுலேட்டர் மட்டும் எடுத்துகிட்டு அதில் எது ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா, நம்ம வண்டி யாராச்சும் கீ ஆன் பண்ணாலோ இல்லை பைக்கை ஸ்டார்ட் பண்ணாலோ நமக்கு உடனே அலர்ட் வந்துடும் மொபைலில். அதுக்காக சிக்னல் தான் இது, இந்த ஒயரு. இதை கொடுக்காம விட்டோம்னா நம்ம பைக்கை ஆன் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு தெரியாமல் போயிடும். ஓகே. இப்போ நம்ம எல்லா ஒயரும் கொடுத்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஒயர் பேலன்ஸ், அந்த பிளாக் கலர் ஒயர் மட்டும் டிவைஸில் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை கொடுத்துட்டோன்னா ஒயரிங் வேலை கம்ப்ளீட். அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையும் டேப் அடித்து கரெக்ட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு டிவைஸில் இருக்கிறது ஒரே ஒரு பிளாக் கலர் ஒயர் மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா டிவைஸோட நெகட்டிவ் சப்ளை. இந்த ஒயரை நம்ம வண்டியில் எந்த இடத்துலலாம் கனெக்ட் பண்ணலாம். வண்டியில் சேஸில் கனெக்ட் பண்ணலாம், இல்லை நெகட்டிவ் ஒயர் வேறு எது இந்த ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எங்கே இது நெகட்டிவ் கிடைக்குமோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு அதை இன்சுலேட் எடுத்துகிட்டு இப்போ இந்த நெகட்டிவ் ஒயரில் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி ஒரு கிளிப் ஒன்று ஜாயின் பண்ணி இந்த சேஸில் வர போல்டோட ஜாயின் பண்ணிட்டு போகிறோம். 8mm போல்டு. ஏன்னா செப்பரேட்டாக ஒரு இடத்துக்கு கொடுத்தா தான் நல்லா பக்காவாக இருக்கும்.
ஓகே, இப்போ நம்ம டிவைஸோட ஒயரிங்கை முடிச்சிட்டோம் பக்கா. இதுக்கப்புறம் நம்ம டிவைஸை ஆன் பண்ண வேண்டியது தான். ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் டேப் அடித்து இதை கரெக்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டெல் 4G சிம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏர்டெல் 4G சிம் எடுத்து நம்ம டிவைஸில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சிம் முடி அந்த டிவைஸில் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருக்கும். இது ஓப்பன் பண்ணோன்னா சிம் ஸ்லாட் உள்ளே இருக்கும். சிம் ஸ்லாட்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, போட்டு ஃபஸ்ட்டு நம்ம டிவைஸை ஒயரிங்கில் ஃபிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா டிவைஸில் இங்கே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இந்த பட்டன் சின்ன பட்டனை ஆன் பண்ணணும். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளார லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ப்ளூ, ஒரு க்ரீன், ஒரு ரெட்டு, 3 லைட் ஏரிய ஆரம்பிச்சுன்னா டிவைஸ் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மொபைல் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வண்டியில் வந்து சீக்கிரமான இடத்துல வச்சுட்டோம் ஜிபிஎஸை. அடுத்து நம்ம எப்படி நம்ம ஆப் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வண்டியில் நம்ம ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு மூட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணோம். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். அது எல்லாமே நம்ம ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளே கொடுத்துருவோம். அது யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கரெக்டாக காமிச்சிடும். நமக்கு நம்ம வண்டி எங்கே இருக்குன்ட்டு அந்த லொக்கேஷனை கரெக்டாக எக்ஸாக்டாக காட்டும். கீழே அட்ரஸோட, அதாவது பர்ஃபெக்ட் டாட்டா ஒர்க்ஸ் பொத்தேரி பெரியார் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, லொக்கேஷனோட வந்துடும். அடுத்து நம்ம இதில் சில செட்டிங்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். நம்ம டிவைஸில் போய்ட்டு இதில் ட்ராக்கிங் வேணால் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். ப்ளேபேக்கு, அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதம் வரைக்கும் மெமரி இருக்கும். நம்ம வண்டி எங்கெல்லாம் போகுது, எவ்வளோ ஸ்பீடில் போச்சு, எங்கே நிறுத்தணும், எங்கே போனோம், எல்லாமே வந்து இதில் 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து டீட்டெயில், நம்மளோட டீட்டெயிலாம் வந்துடும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா கமாண்டு, இன்ஜின் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, எல்லா கமாண்டும் இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து ஜியோ ஃபென்ஸ், அலர்ட்டு, லொக்கேஷன், செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம ஸ்பீட் லிமிட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் இல்லை 60 கிலோமீட்டர் நம்ம வசதி எதாவது செட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பீடை தாண்டி வண்டி போகும்போது நமக்கு ஒரு அலர்ட் வந்துடும். ஓவர் ஸ்பீடில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அலர்ட் வந்துடும். நம்ம யார்கிட்டயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ பசங்ககிட்டயோ வண்டி கொடுக்கும்போது நம்ம ஓவர் ஸ்பீடு போகக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவோம். ஆனால் அவங்க வந்து எவ்வளோ ஸ்பீட் ஓட்டாங்க நமக்கு தெரியாது. இது மாதிரி ஜிபிஎஸ் இருக்கும்போது என்னன்னா, அவங்க ஓவர் ஸ்பீடு 80 மேலே ஓட்டினாங்கன்னா நமக்கு உடனே அலர்ட் வந்துடும். அதை வச்சு நம்ம வந்து அவங்கள கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், எதிராக ஓவர் ஸ்பீட் ஓட்டணும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஜின் ஆன் பண்ணால் அலர்ட் வரும், இன்ஜின் ஆஃப் பண்ணால் அலர்ட் வந்துடும். அடுத்து பார்த்தோன்னா ஜியோ ஃபென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எப்படின்னா நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் சுற்றியோ அது மாதிரி இடத்துல நம்ம லொக்கேஷனை சுற்றி ஒரு 200 மீட்டரோ இல்லை 300 மீட்டரோ அந்த மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அந்த சர்க்கிளை தாண்டி நம்ம பைக் யாராச்சும் மூவ் பண்ணாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் அலர்ட் வந்துடும். சில பேர் ஸ்டார்ட் பண்ணாமல் தள்ளிட்டு போவாங்க. அது மாதிரி தள்ளிட்டு போகும்போது நம்ம இந்த சர்க்கிளை தாண்டி வண்டி வெளில போச்சுன்னா நமக்கு உடனே அலர்ட் வந்துடும். நம்ம அதை வச்சு நம்ம வண்டி ட்ராக் பண்ணி ஈஸியாக பிடிச்சிடலாம். அதாவது நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸ்டார்ட் பண்ணாமல் தள்ளிட்டு போனாலும் சரி, இல்லை வண்டியில் வச்சு தூக்கிட்டு போனாலும் சரி, நமக்கு உடனே தெரிஞ்சிடும். நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம். அடுத்து நம்ம இப்போது பைக் வந்து கீ ஆன் பண்ணுறோம், அலர்ட் வருதுன்னு பார்ப்போம். அலர்ட் வந்துருக்கு. இதில் எப்படி பாடிக்குது அலர்ட்டை? இப்போ நமக்கு கடைசியாக வந்த அலர்ட் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆன், YAMAHA MT வண்டி வந்து ஆன் ஆகிருக்கு. 14:21னா 2:21 ஆன் ஆகிருக்கு வண்டி. நம்ம அதை டச் பண்ணோன்னா நம்ம அந்த வண்டி எங்கே ஆன் ஆச்சுன்ற லொக்கேஷன் நமக்கு வந்துடும். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். பர்ஃபெக்ட் டாட்டா ஒர்க்ஸில் ஆன் ஆகிருக்கு வண்டி. இப்போ நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணாலும் உடனே அலர்ட் வந்துடும். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், இந்த அலர்ட்லாம் கிளியர் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணோன்னா அடுத்த அலர்ட்டை உடனே வந்துடும். பார்த்திங்கன்னா அடுத்த அலர்ட் இன்ஜின் ஆஃப் YAMAHA MT. உடனே அடுத்த ஸ்பாட் ஒரு 2-3 செகண்டில் நம்ம அலர்ட் வந்துடும். இப்போ சப்போஸ் நம்ம பைக் யாராவது திருடிட்டு போயிட்டாங்க, பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு போகிறோம்னு வச்சிங்களேன், நமக்கு எப்படி அதை ஆஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பைக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நமக்கு வந்து உடனே அலர்ட் வந்துடும். இன்ஜின் ஆன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அலர்ட் வந்துடும். அப்படி வந்தோன்னா நம்ம வந்து உஷாராக இல்லை, நம்ம வண்டி எங்கே யாரோ எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், உடனே நம்ம ஆப் உள்ள போய்ட்டு ஆப் உள்ளார போய்ட்டு நம்ம டிவைஸில் ஓகே கொடுத்தோன்னா கமாண்டில் போய்ட்டு ஸ்டாப் இன்ஜின் கொடுத்து நம்ம பாஸ்வேர்டு யூசர் நேம் போடணும். பாஸ்வேர்டு போட்டு ஓகே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பைக் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பைக்கு கீ வந்து வேலை செய்யாது. பைக் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது, ஹார்ன் அடிக்காது, இண்டிகேட்டர், செல்ஃப் எதுவுமே வேலை செய்யாது. நம்ம மறுபடியும் மொபைலில் அதை டிவைஸ் வந்து ரீஸ்டோர் இன்ஜின் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஆன் ஆகும்.
இப்போ நான் மறுபடியும் ரீஸ்டோர் இன்ஜின் கொடுக்குறேன். பைக் ஆன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பக்காவாக இருக்கும், அக்யூரேட்டாக வேலை செய்யும். வித்தின் செகண்ட்ஸில் நமக்கு வந்து நம்ம கொடுக்குற கமெண்ட் வந்து எடுத்துக்கும். அது மற்ற ஜிபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், இல்லை 10 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம எப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அடுத்த செகண்டில் இன்ஜின் ஆஃப் ஆகிடும். இன்ஜின் ஆன் பண்ணணும்னு நினச்சா அடுத்த செகண்ட்லேயே ஆன் ஆகிடும். லொக்கேஷன் அக்யூரஸியாக இருக்கும், நல்ல லைஃப் வரும். நம்ம வண்டியோட பேட்டரி ட்ரெயின் ஆகாது. ஜிபிஎஸ்லேயும் நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கும். சூப்பராக வேலை செய்யும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு YAMAHA MT BS6ல் நம்ம எப்படி ஜிபிஎஸ் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும் ஜிபிஎஸ். நம்ம வண்டியோட சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 160 180 வரைக்கும் வரும், 1,80,000 வரைக்கும் வரும். அவ்வளோ ரேட்டு கொடுத்து வண்டி வாங்குறோம். ஆனால் வண்டி வந்து ஈஸியாக திருட்டிட்டு போயிடறாங்க. ஒரு 4,000 கொடுத்து நம்ம ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம வண்டி வந்து 24 hours நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், நம்மளுடைய சேஃப்டிலே இருக்கும். நம்ம வண்டி அவ்வளோ சீக்கிரம் மிஸ் ஆகாது, யாரும் திருடவும் முடியாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு நம்ம வண்டி பக்காவாக சேஃப்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்ச லைக் பண்ண, வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜிபிஎஸ் தேவைப்படுறவங்க, ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.